எனக்கு இந்த பத்திரிகையாளர்கள் மீது ரொம்ப மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. அங்கே வந்த ஒரு பத்திரிகையாளராவது மறுத்து ஏதாவது கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தோம், ஒருத்தர் கூட கேட்கவே இல்லை. இப்போ வர்ற பத்திரிகையாளர்களை பூரா பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இல்லை அவங்களோட சீனியர்லாம் வந்து சரியாக ட்ரைனிங் கொடுக்காம அனுப்பிடுறாங்களான்றதும் தெரிய மாட்டேங்குது. ஒரு கேள்வி கேட்டால் ஒரு பதில் வரும், பதில் வந்தால் துணை கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிற அடிப்படை விஷயமே தெரியாமல் தான் இப்போ வரக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள், அதிலும் குறிப்பாக சீமானை பேட்டி எடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பூரா அப்படி தான் இருக்கிறாங்க. முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா, பத்திரிகையாளர் சந்திப்புனா அனல் பறக்கும். யார் என்ன கேள்வி கேட்க போகிறான், எப்படி கேட்டு மடக்கிறாங்க, அந்த மடக்கின விஷயத்துலேருந்து எப்படி இவங்க வெளியே வராங்க அப்படின்றதெல்லாம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புன்றதை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஒன்று, அப்போல்லாம் இந்த மாதிரி ஊடகங்கள் கிடையாதுன்றதுனால ரெக்கார்டிங் கிடையாது. இப்போ ரெக்கார்டிங் வந்த பிறகு பார்த்தோம்னா கேள்வி கேட்குறவங்களுக்கு கேள்வியே கேட்க தெரியல. இதில் என்ன சார் பிரச்சனை, அவங்க ஏதோ கேட்டாங்க, துக்கம் விசாரிப்பதை பற்றி கேட்டாங்க, அதுக்கு சீமான் சில உதாரணங்களை சொன்னார், இதில் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றீங்களா? இந்த உதாரணங்களுக்குள்ளே எவ்வளோ பொய் இருக்குன்னு பாருங்க.